தேர்தல் நடத்தை விதிகள் அமல். ஒரே நாளில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்ற 55,38,500 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். ஓசூர் அருகே தமிழக எல்லையான கக்கனூர் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையின் போது ஒட்டப்பள்ளி எனும் கிராமத்தை சேர்ந்த 39 வயதான ராஜேஷ் என்பவர் காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 5 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல ஓசூர் அருகே மத்திகிரி பேருந்து நிலையம் அருகே மஞ்சுநாத் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு சென்ற 93,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் தமிழக மாநில எல்லையான ஜுஜுவாடி சோதனை சாவடியில் கர்நாடகாவில் இருந்து ஓசூர் நோக்கி வந்த காரில் வினோத் என்பவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாத 3,88,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல கர்நாடக மாநிலம் கோலார் அருகே சீனிவாசபுரத்தில் இருந்து சவுடா ரெட்டி என்பவர் கர்நாடக மாநிலம் ஆனைக்கல் பகுதிக்கு ஓசூர் வழியாக ஆவணமின்றி 1,50,000 ரூபாய் ரொக்க பணம் எடுத்து சென்ற போது பாகலூர் சம்மங்கிரி பார்டர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல ஓசூர் அருகே உள்ள ஜிமங்கலம் சந்திப்பு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கர்நாடக மாநிலம் மானூரை சேர்ந்த 35 வயதான மஞ்சுநாத் என்பவர் காரில் கொண்டு சென்ற 41,50,000 ரூபாய் ரொக்க பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த பணத்தை அவர் தனது ஓசூர் குடிசாதன பள்ளி பகுதியை சேர்ந்த உறவினர் 55 வயதான சந்திரப்பா என்பவரிடமிருந்து கடனாக வாங்கி எடுத்து சென்ற போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல ஓசூர் அருகே உள்ள திருச்சிப்பள்ளி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஓசூர் அருகே உள்ள சாணுமாவு கிராமத்தை சேர்ந்த 35 வயதான வேணுகோபால் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து சென்ற 2,57,000 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த பணத்தை அவர் அப்பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் பணம் செலுத்துவதற்காக எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இன்று ஒரே நாளில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 6 இடங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து சென்ற 55,38,500 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் அந்த பணத்தை ஓசூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அதிகாரி ஆக்ருதி சேத்தி அவர்களிடம் ஒப்படைத்தனர்.